மாயாண்டியானவர் மாயால தின்ன வேணும் வயறி எல்லாம் உள்வெடியே மையால தின்ன வேணும் கடவா எல்லாம் இளச்செடியும் ஜவச்செடியும் இளச்செடியும் அண்ண கலந்து நிற்கார் மையானத்தில் பார்வதி அவனை தேடுவாள தலமகன காணும் பெண்ணே சக்தி ஒன்னை தேடுவாளப்பா கைலைக்கு போ மகனே என்று எங்க பேச்சு அம்மா சொன்ன போதே குளம் மாயாண்டி சொல்லுகிறாள் அம்மா எழு என்ன பெத்தவா பார்வதியா இருக்கலாம் செல்லவன காணும் உன்னை தேதமெல்லாம் தேடு அரமவன காணும் ஆதி கையில தேடு ஓய்வா மகனை என்று ஓய்வா மகனை அம்மா சொல்லுதா ஒட்டணமா கட்டணுமே மகன் தலையில ஏத்தணுமே கையிலக்கு நீ அனுப்பணும் கக்கத்தில காலெலும்போ காதில கையெலும்போ நிஜருக்கும் பிணங்களெல்லாம் ஒட்டணமா கெட்டுவாளா மகந்தலையில் ஏத்துவாளா ஓய்வா மகனையே எங்க பேத்தி அம்மா அனுப்புவா சுடலையவர் மாணிக்க தொட்டில மாதாவுக்கு தெரிய மதலையாக சொருவங்கோ தொட்டில சயனம் செய்தா ஐயா இந்த தாமர குளத்தான் மதலையாக சொருவம் எடுத்து மாணிக்க தொட்டிலில் மதலையாக சயனம் செய்தார் நாம வந்த புதுமைகளை மையானம் போனது மாண்டபடம் தின்னது தின்னது சுடுகாடு
இடுகாடு போனது தில்லைவனம் சுட்டபிணம் தின்னது இடுகாடு போனது இறந்த பிணம் தின்னது நம்ம அம்மாளுக்கு தெரிய வேணுமென்று அறியாத பிள்ளை போல அழுவரழு போடுவாரோ அழுவரழு சத்தம் கேட்டு அம்மையான பார்வதியோ பள்ளியறை இருந்துதானே இந்த சுடலைய பார்க்க வாராள் மல்லிகப்ப மணக்குதையா பிணவாடை அத்தனையோ பார்வதிக்கு பிச்சிப்பா மணக்குதையா அம்பிகைக்கு இறந்த பிணவாடைய இருவாச்சியா மணக்குத நீக்குவா பிள்ளை முகம் பார்க்க பிள்ளையுட உடலிய அது பிணவாட மணக்குத சுடலையுட உடலி எல்லாம் செத்த பிண மணக்குதையா வாயால தின்ன வேணும் சுடலை கேத்த வயலெல்லாம் உன்படிய அங்கமெல்லாம் வடியுத செத்த பிண வாடைய தியாகமெல்லாம் மணக்குத பார்த்தாள பார்வதியா பதறுவீஸ்வரி பகவான கூப்பிடு ஆண்டவனே பகவான் உங்கமவன் சுடலே பாருங்க தாய்ப்பால் குடியா சவப்பால கலந்துரு மாதவல் குடியாம கையிலைக்குள்ள சவப்பால கலந்திருக்கான் மாணிக்க கையிலைக்குள்ள இந்த சுடலை தானே மாண்டபிணம் கலந்திருக்கான் அடங்க மாட்டான் கைலாசம் இருக்க மாட்டான் இந்த மவன் நமக்கு வேண்டாம் ஆண்டவா ஆண்டவா இந்த மவன் இருந்தானா கட்டு கடங்க மாட்டான் கைலாசம் ஆள மாட்டான் போக மாட்டான் இது சைவ கையிலையில் சவப்பால கலந்திருக்கான்
கையிலைக்குள் மாண்டபிணத்தை கலந்திருக்கான். இவனை பிள்ளையா நினைச்சேன் பெரியவனா இருக்கான். இருக்கான சுவாமி. இவனை மகனா நினைச்சேன் மக காலனா இருக்கான். இருக்கான சுவாமி. இன்னி மகன் இருந்தால் இருந்தாமன்னா இந்த கைலாசம் அழிவது நிச்சயம் என்று நிச்சயம் சுவாமி. அன்று ஒரு காலத்தில் பூமாதேவி பிணச்சமா அதிகம் இருக்குன்னு சொன்னாள் அல்லவா. பூமாதேவி பிணச்சம சமக்க முடியாமல் கைலைக்கு வந்தாலே பூமாதேவி. ஐயோ அப்பேற்பட்ட பிணச்சமையை குறைக்கணுமானால் தாமரை குளத்தான் போனாத்தான் பிணச்சமையை குறைக்க முடியும் என்று என் அம்மை பராசக்தி சொல்லவும் சொன்ன போது யான் அழகன் தாமரை குளத்தான் மாயாண்டி தொட்டிலே படுத்திருந்த பிள்ளையானவன் துள்ளி குதித்தவன் கொடி போல வளர்ந்து நிற்கான். மதலையா இருந்தவன் ஐயோ மதையான உயரத்துக்கு நிக்கான அப்பா அம்மா முன்னால அந்த கைலாசத்தில் ஆய் சொருவம் காட்டுகிறான். அதர் ஒலி காட்டுதான் சத்தி சிவன் என்று பதறதார்கள். பதறி நிற்கார்கள். ஆகா 1008 சொருவம் எல்லாம் காட்டுதானே. இப்பேற்பட்ட அழகு இந்த கைலைக்கு வேண்டாம் என்ன இந்த சிறப்பான நேரத்தில் பாடும் வளமையை பரிசளி பிணச்செடியும் ஜவச்செடியும் கலந்து நிற்கதை பார்த்து ஆண்டவன் பகவானும் சத்தியம் ஏ மகனே ஐயா தாமரை குளத்தான் மாயாண்டிய இப்படி ஒரு அலங்கோலம் பண்ணலாமப்பா. இந்த ஜைவ நல்ல கையிலே கூள்ள நவப்பால கலக்கலாலே ஜைவ கையிலைக்குள் சவப்பாலை கலக்கலாமா மகனே. மாணிக்க கையிலே மாண்ட பிணத்தை கலக்கலாமோ இன்னிமவை எனக்கு வேண்டாம். பூலோகம் போனேயா செத்த பிணாதியம் உண்டே அவனுக்கு போனையா அழகு பிண ரொம்ப உண்டு. மகனை என்று அப்பா அம்மா சொல்லும் போது தாமரை கோலம் சுடலதான் பூலோகம் போனுமானால் இந்த ஆதி கையிலைக்குள்ள கைலாசுள்ள ஆயிரங்கால் மண்டபத்தில் எனக்கு எட்டாத பீட போட்டு வச்சு மாலசாத்தி ஈசமவன் சுடலை என்றோ ஈசமகன் சுடலை என்றோ எனக்கு தனி நிலையம் போடணும். தலைமகம் உண்டந்தான் உடலைக்கு முன்னாலே நின்று நிலையம் போட்டு தனி கோட கொடுக்கணும். மகனை என்று உலகத்துக்கு தெரியணும். பகவானுக்கு பதிலா
என்று மதிக்கணும். கடவுளுக்கு பின்னாலே கட்டி மவன் போன முன்னா கடவுளா நினைக்கணுமே, மக்கள் கையெடுத்து வணங்கணும். அப்பாவுக்கும் அம்மாளுக்கும் 1008 சிவதலந்தான் உலகத்தில இருக்குதே. மாமா தலந்தான். உங்க மாமாவுக்கு 108 திருப்பதி இருக்குதப்பா. அப்பா அம்மாவுக்கும் 1008 சிவதலம் இருக்க. பூலோகம் போ மகனை என்று சொன்ன போது எங்க தாமர குளத்து மாயாண்டி சொல்லுகின்றார். என்ன கேட்கிறார் ஐயா? பூலோகத்துக்கு போனால் எனக்கு பேர் வேணும், புகழ் வேணும். வேணும் ஐயா. இன்னாரு மகன் இன்னாரு இந்த உலகத்துக்கெல்லாம் தெரியணுமே. அதனால் இந்த ஆதி கைலாசத்துக்குள்ள எனக்கு நிலையம் போட்டாலும் போதாதப்போ. உங்க கட்டிமவன் சுடலையான மாயாண்டி முண்ட சுவாமிக்கு அப்பா ஒரு கோட்டை அரிசி ஒரு படப்பா போடணும். முட்டையோடு முருங்கைக்காயோ மொத்தமா படைக்கணும். கோழி கறி சமைச்சு அதை காலனுக்கு விளம்பணும். காலனுக்கு விளம்பணும். எந்த பகவான் உலோகம் போனுமா அப்பாவும் அம்மா 8 நாள் நோம்பிருந்து 8வது நாளை உங்க மகன் சுடலைக்குத்தான் கையில காப்பு கட்டணுமே, எனக்கு கால் ஒண்ணு நட்டணும். அப்பாவும் அம்மா மஞ்சளைய பூச்சணும், மஞ்சளைய கீரும்பு செவ்வரளி மாலை போட்டு சுடலையாக நிக்கணும். ஐயனே அம்மே அப்பா அப்பா என்ன பிறவி செய்த ராமத்துக்கு இந்த கையிலையில் எனக்கு ஒரு புள்ளி விவரம் வேணும் அப்பா. அதனால் பிறவி செஞ்சாலும் போதாதுப்பா. இந்த பிறவி செஞ்ச அவனுக்கு ஒரு பேர் ராமன் கொடுக்கணும்னா சொன்னால் இந்த ஆதி கைலிங்கிரி வாசல்ல இங்க 8 நாள் நோம்பு இருக்கணும் போ. நோம்பு இருந்தா அம்மே அப்பன் ஆமா கையில காப்பு கட்டி ஆகணும் போ. கையில காப்பு கட்டினாலும் ஐயா மகன் இந்த தாமர குலத்தானுக்கு அந்த சுடலைக்கு கைலாசத்திலே காலு நட்டும் நேரத்திலே இருந்து ஐயா சுடலையான மாயாண்டி முண்ட சுவாமிக்கு எனக்கு செய்ய வேண்டிய திருப்பணி என்ன தெரியுமா? என்ன அழடே வில்லோடு மரத்தோடு கூட்டு கொடை கொடுக்கணும். மாயாண்டி கொடப்பா
பார்க்க என் மாமா தாய் மாமே வர வேண்டும். தாய் மாமா வந்தாலும் போதாது, போதாது போதாதுப்பா. இந்த மருமவன் சுடலைக்கு சுடலைக்கு ஆதி கைலிங்கிரி வாசலில் வாசல்ல வில்லு கட்டணும் கட்டணும் கட்டணும். வில்லு பூட்டி பூட்டி மாமன் பாடணும் 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 அப்பா. மருமகன் என்ன ஆடணும் 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 அப்பா. உங்க மேலதான் நான் பயிர் எடுக்க போறேன். எடுக்க போறேன் எடுக்க போறேன் போ. அப்பா மேலதான் நான் பயிர் எடுக்க போறேன். உங்க மகன் அம்மா மேல பேச்சியாகவும், அம்மா அப்பா மேலே மாயாண்டியாகவும், மாயாண்டியாகவும் தன் பயிர் எடுத்து கோமரமா ஆடணும்னு சொன்னா எங்க தாய் மாம மாய கண்ணு கண்ண வந்து எனக்கு வில்லடிச்சு பாட மாமனார் பாடும் போது மருமகனும் ஆடணும். அப்பாவிடம் சொன்ன போதே அழகு மவன் சுடலகிதான் ஆதி வெள்ளி கைலைக்குள்ள நிலையம் போட்ட வாசலி ஆன கொட்டா பந்தல் போட்டு கொட்டகையாம் பந்தல் ஆண்டவன் சுடலைக்கு கொலவாழ தொங்கல் ஐயா மாயாண்டி தாமர குளத்தில் சுடலைக்கு 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 சட்டியும் சிவனுமாக அந்த மணி விளக்கை எரியவ மணி விளக்கு எரியும் போது தாமர குளம் சுடலைக்கு தீப்பிலைட்ட எரிய தீப்பிலைட்டு எரியும் போது சீரியல மினுங்க எங்க அப்பனாகிய அமையா இந்த தாமர குளத்தானுக்கு தாமர குளத்தானுக்கு அந்த கைலையில் ஊட்டு நடந்ததுதான் நடந்தது அமையா. இன்னைக்கும் ஐயா சுடலைக்கு சுடலைக்கு இந்த தாமர குளத்திலே வில்லோடு மரத்தோடு எங்க அப்பன் மாயாண்டிக்கு ஊட்டுக்களம் நடக்கிறது. அந்த கைலாசத்தில் நடக்கலன்னா நடக்கலன்னு வைங்கோ இங்கேயும் அவருக்கு நடக்காது நடக்காது நடக்காது. இந்த வில்லடிச்சு பாடுவதற்காக அந்த மாய கண்ணனை மச்சான ஆண்டவன் பகவான் அழைத்தாரு. அன்னவாருங்கோ மாப்பீழ மாயாண்டி சுடலைக்கு சொந்த கொட வச்சிரு சுடலையோட கொடப்பா திருமாலு வாங்க ஐயோ மாயாண்டி கொடப்பா மாயவனே வரவே வேண்டும்.
அம்போ சொருவங்களை மாற்றி மாறு வேதத்தில் நிற்கதை கண்டு 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 மாய கண்ணன் கேட்கின்றார். என்ன கேட்கிறாரு? ஏ அத்தா, இது என்ன அலங்கோலம்? அலங்கோலம் அலங்கோலம் ஐயா. உங்க சிவரோகத்தை எங்க 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 சுவாமி? உங்க திருவிளையாடலை எங்க 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 கடவுளே? இப்படி காவி வேட்டி பண்டாரமாக நிக்கிற ஐயா. இதனுடைய காரணம் என்ன? விவரம் என்ன? விவரம் என்னத்தான்? உங்க கண்ணன் அவர் கேட்கும் போதே கடவுளுமே சொல்லு பாருங்க மைத்துண என்னவன் சுடலைக்கு சொந்த கூட கொடுக்க போறேன். தாமரை கூட மாயாண்டி வந்ததொரு மைத்துண கண்ணால நீங்க பார்க்கணும் பார்க்கணும் ஐயா. அதனால மாயவா மதுசூதகா கண்ணா கண்ணா கபட நாடகா நாடகா எங்க அட்டி மகனுக்கு ஊட்டு கொடை கொடுப்பதுனால நீங்க வந்த கையோடைய மகனுக்கு வில் பாடணும் பாடணும் ஐயா. என் மகன் நின்று ஆட வேண்டும் என்று ஆண்டவன் பகவான் சொன்ன போது அப்பேற்பட்ட அழகனை பார்க்க வேண்டும் என்று என் மாய கண்ணவரான் இந்த மருமவன் சொடலைக்கு அந்த கைலாச வாசலில் வில்லு பூட்டி பாட வேண்டும் என்று யாரையெல்லாம் அழைக்கார் தெரியுமா? அழைக்கார் கண்ணபிரான். நல்லருவ நானலாக்கி நல்லருவ நானலாக்கி நல்லிதல குடமாக்கி ஒன்பது நமக்கரத்த ஒன்பது மணியாக்கி ஆதி மூலம் குடமணிக்க மாய கண்ணவில் பாட ஏழவர் வலம் பாட ஆதி கடிக்க நாரதர் உடுக்கடிக்க தானவர் தாளம் போட தலைக்கோட்டார் கட்டடிக்க எங்க அப்பன் தாமர குலத்தானுக்கு ஆமையா. இந்த கைலாசத்தில் ஆதி மூலம் கொடை அடிக்காரு. ஆமையா. வேலவர் வலம் பாட நாரதர் உடுக்கடிக்க தானவர் தாளம் போட தானவர் தாளம் போட கலை கோட்டார் கட்டடிக்க இப்படி தாமர குளத்து சுடலைக்கு அந்த ஆதி கைலாச பருவத்தில் விளக்க மகமாக மாயக்கண்ணன் வெல்மேடை போட்டு இங்க சுடலைய மருந்துதாரு மாமன் பாட மருமகன் ஆட என்று கைலாசபதியிலே கண்ணபிரான் இந்த சுடலை எப்படி கூப்பிடுதார் தெரியுமா? எப்படி அழைக்காரண்ணா? தானை தன்னா தானனை தன்னோ தானனை தன்னோ தானனை தன்னோ தானனை தன்னோ தானை தன்னோ தானனை தன்னோ
சாமி பிறந்த பிள்ளை இப்படி மாய கண்ணன் 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 மருமகன் ராமர குலத்தானுக்கு அமையா அந்த பிறவி ராமத்தை பாடினார். பாடினார் பாடினார். அவர் பிறவி செய்த ராமத்தை பாடும்போது பாடும்போது அப்பன்டாங்க அப்பன் பகவான் மேல் பயிரெடுத்து எடுத்து இந்த ஐயா சூழலே ஆட்டத்தை பிடிக்காரு. ஆட்டம்னா ஆட்டம், ஆமா அடங்காத ஆட்டம். ஆட்டம் ஆட்டம் போடுதாரு. பகவானே அந்த பாடுன்னா நம்ம எந்த பாடு? அதான நம்ம எல்லாம் எந்த பாடும்? இந்த சிறப்பான நேரத்தில் மருமகன் மன்னா பிறவி ராமம் பாடுவார். பிறவி ராமம் பாடும்போ ஐயாவான மாயா மாமாவே மாமா மாமாவே மாமா மாமாவே என் பிறவி ராமத்தை பாடினியல பாடுனில மாமா. நான் வளர்ந்த இடத்தை சொல்லாம இருக்கியல இருக்கல மாமா. அந்த வளர்ந்த இடத்தை பாடுங்கள் என்று மாயக்கண்ணன் முன்னாலே தாமர குலத்தான் சொல்லும் போது அந்த மருமகன் சுடலைக்கு மையான கட்டத்தை கட்டங்களை அந்த மாயக்கண்ணன் என்ன பாடுகிறார் தெரியுமா? எப்படி பாடுகிறார் ஐயா? மையான களமதில சுடலா ஐயா சுடலா ஐயா வடியா சுடலை மாடா வடியா சுடலை மாடா வியாபுதப்பா ஓ சுடலா ஐயா மாண்ட பிணமு வியாபுதப்பா ஓ சுடலா ஐயோ வடியா சுடல கண்ணே இல்லவன களமதில வடியா சுடலை மாடா செத்த பிண வியாபுதப்பா செத்த பிணமு வியாபுதப்பா வடியா சுடல மாடா இடுகாடு கரையதில வடியா சுடல கண்ணு இறந்த பிண வியாபுதப்பா இறந்த பிண வியாபுதப்பா கட்டையில பணம் இருக்கு வடியா சுடல மாடா கருவி பிண வியாபுதப்பா உனக்கு கருவி பிணமு வியாபுதப்பா எட்டு மாத்த சூலி
பாட 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 இந்த தாமரை குளத்தான் தாமரை குளத்தான் பகவா மேல பயிர் எடுத்து எடுத்து மாமனுக்கு முன்னால கால் வரிசை போட்டு போட்டு அப்படியே வரிசையில ஆடினார் ஆடினார் ஆடினார். ஆடுத ஆட்டத்தை பார்த்த மாய கண்ணபிரான் அத்தான கையை எட்டி பிடிச்சுக்கிட்டாரு பிடிச்சுக்கிட்டார் பகவானே. அத்தானே பகவானே இது என்ன கைலாசமா அதானே இல்ல இது மையானமா மையானமா இப்படி ஒரு ஆட்டம் போடலாமா போடக்கூடும் ஐயா அப்படின்னு கையை எட்டி பிடித்த கண்ணங்கிட்ட ஆண்டவன் சொன்னாரு என்ன சொல்லார் தான் சுயரூபத்துல நான் ஆடல மாப்பிள என் மகனாகிய தாமரை குளத்தான் வந்து என் மேல உடப்புந்தார் என்ன அறியாமலே ஆட்டம் போட்டேன் ஐயா. அதனால இந்த மகனை நீங்க பூலோகம் அனுப்புங்கள் என்று வெள்ளோடு மரத்தோடு இந்த கைலாசத்தில் என் தாமரை குளத்தான் மாயாண்டி ஓட்டு கொடை வாங்கி அம்மையப்பர் இடத்துல 1008 வரம் வாங்குகிறாரு. வாங்குத வரம் என்ன தெரியுமா? என்னையா அது மெல்லுவாரம் கொல்லுவாரம் 1008 வரம் அதுதான் அழியாத வரம் வாங்கி மாயாண்டி சுடலையும் உலகம் இறங்குவாரோ இறங்கி வந்த சுடலையும் எங்க வாரானோ வடக்க வடநாடு மக்கத்தி நகரத்தில மைதம்பள்ளி வாசலில இஸ்லாமிய கூட்டந்தானே அல்லாஹ்வ வணங்கிக் கொண்டு அவருக்கு கந்தீரி நடத்தி வாரா போது பச்சை தண்ணி விளக்கரிய கண்டாரமாயா பச்சை தண்ணி விளக்கறி எங்க நம்ம கண்டமா கேட்டமா? ஆமாமா கண்டதும் கிடையாது பார்த்ததும் கிடையாதுயோ. அப்பேற்பட்ட தலத்துல பச்சை தண்ணியில விளக்கறி இதை கண்ட சுடலையானவர் இத்தலத்திலே உயர்ந்த தலமாக இருக்க நம்ம அம்மையப்பர் வாசல்ல கூட இப்படி பச்சை தண்ணியில விளக்கு எரியலையே. இந்த தலத்திலே விளக்கறியதென்று ஆமா இந்த தலத்தை போய் பார்த்தறிய வேண்டும் என்று ஐயா சுடலையும் மக்காவுக்கு வருவாரோ இஸ்லாமிய கூட்டங்களும் பச்சை நல்ல கொடி எடுத்து பச்சை நல்ல அல்லாவுக்கு வணங்குவார். அல்லாவை வணங்குவாரா எங்க ஐயா சுடலை வார நேரத்தில் அந்த இஸ்லாமிய மக்கள் எல்லாம் நல்லெண்ணெய் விளக்கு போட்டு தீபம் பார்க்கார்கள்.
சந்தன குடமெடுத்து குடமெடுத்து தந்திரி நடத்துகிறார் நடத்துகிறார்கள். இந்த சிறப்பான நேரத்தில் பாடும் பலமைகளை பரிசளிக்க வேண்டும் என்று என்னை பரிசளித்த அன்பு சீமான் திருநெல்வேலி செல்லா திருநெல்வேலி செல்லா தாளை ஊத்து அமையா பிறந்தது வெங்கடாசலபுரம். தொழிலுக்காக இருக்க இடம் எங்கேயோ தாளை ஊத்து. அமையா அந்த தாளை ஊத்திலே வாசகம் செய்யும் என் மேலே அன்பு பாசமுடையவர். ஆமா, இந்த தாமரகுளத்து மாயாண்டி கதைய வீடியோ கேசட் மூலமா கேசட் மூலமா பதியும் சீமா. அம்மோ என் அருமை சீமான் ஆறுமுகம். ஆமா, ஆறுமுகம் கரத்தினாலையும் லட்சம் 50 தந்து என்னை ஆதரித்துள்ளார்கள். அதுக்கு அடுத்தார்களே பரிசளித்த பூமா பட்டி பெருகுமையோ பாலாக மைதண்டவன் வாசலில் 8 நாள் வருவார். பந்திரி நடக்கும் போது தாமரக்குளம் மாயாண்டி மந்திரிய பார்க்கார ஆக கைலாசத்திலிருந்து புண்ணிய தலமாக இருக்கிறத இந்த தலத்திலே நம்ம கொலை நிலையம் வாங்காம போகக்கூடாது. நாம வந்த புதுமை இஸ்லாமியர்கள் அறிய வேணும் என்று மக்கா என்ற தலமதிலே மைதன் பிச்ச வாசலத்தான் தட்டியனொருக்கு வாரம் இந்த சுடலை மாட தவிடு கொடியா குதார மைதண்டவன் வாசலில தாமரக்குளத்து சுடலதான அட்டகாசம் பண்ண போறான் ஏ ஆதாளி போட போறான் தலத்தில உயர்ந்ததலம் அல்லாவுக்கு முன்னால நிலையம் எது வாங்காம அடுத்த இடம் போக வேண்டாம். அட்டகாசம் பண்ணுதார ஐயா கோபுரத்தை உடைக்கார இந்த சுடலை மாட கொடிமரத்தை பிடுங்குதார கொடவர வாசலையும் சட்டினொரு கூதார கவிதங்களை நொறுக்குவார வார வர போற வர அந்த மக்காவில மருமத்தில் அடிக்கார மைதண்டவன் வாசலில இறந்து போய் வார வர நெஞ்சி தட்டி அடிக்கிறார. அது மட்டும் இல்லாம இஸ்லாமிய பெண்கள் எல்லாம் வெள்ளிக்கிழமையில
மதியத்தில மதிய உச்சி நேரத்தில இஸ்லாமிய பெண்களுமே அல்லாஹ்வை தொழுவதற்கு அவர்கள் ஆசையா வருவாரா? இஸ்லாமிய பெண்களுமே ஆலயத்தில் நுழையும் போது நுழைந்த பெண்கள் எல்லாம் முக்காடு பாடுவாரா? காலரண்ட மண்டி போட்டு அல்லாஹு அக்பர் என்று அல்லாஹு அவர்கள் அல்லாஹ் மதம் தொழுவார். இஸ்லாமிய பெண்களத்தான் அளவ நெறிக்கார புல்லான்னு சொல்லும் போது உதவளைய பிடிக்கார மல்லாவே என்று சொல்லி பெண்கள் எல்லாம் சொல்லும் போது தாமர குளமாயா ஆன போல அதருதா ஆதாளி போடுதா இஸ்லாமிய பெண்கள் எல்லாம் குத்த வச்சு இருக்கும்போது தாமர குளஞ்சுடல ஐயா நாம வந்த புதுமைகள் பெண்கள் எல்லாம் அறியணும். செங்கத்துண்டு மாட்டெலும்ப மக்கள் மேல எரியுவா. செங்கத்துண்டு மாட்டெலும்போ அமையா அந்த இஸ்லாமிய பெண்கள் மேல வாரி வாரி எரிந்தார். யார் எரிந்தா? அந்த தாமரத்து மாயாண்டி. இந்த மாயாண்டி சொடல எரியவும் உடனே பெண்கள் எல்லாம் அதறி பதறி என்னடா ஒரு நாள் இல்லாத திருநாளா இருக்க? நம்ம வாரத்தில் வெள்ளிக்கிழமை தோறும் அல்லாஹ்வை வந்து தொழுவது உண்மை. தொழுதுட்டு போனா நமக்கு முற்றி உண்டு மோட்சம் உண்டு என்று இதுவரைக்கும் அல்லாஹ் இருக்காருன்னு பயம் இல்லாம இருந்தோமே. இன்னைக்கு நம்ம தொழுத நேரத்தில் மாட்டெலும்பும் செங்கத்துண்டும் ஆழக்காங்கலிய ஆவிய காங்கலிய இது என்னடா உருமாரட்டி உருவமே இல்லாம செங்கத்துண்டு மாட்டெலும்பு விழுத என்று இஸ்லாமிய பெண்கள் எல்லாம் பதறிக்கொண்டு அண்ணா ஊருக்குள்ள வருவாளா இஸ்லாமிய பெண்களுமே பாப்பா மாதிரி இடத்திலதான் உண்மைகளை சொல்லுவாரா பாப்பாவே மைதாண்டவன் வாசலில
இதுவரைக்கும் செங்கத்துண்டு மாட்டெலும்பு எங்க மேல விழுந்தது கிடையாது, விழுந்தது கிடையாது ஐயா. இன்னைக்கு புதுமையாக இருக்கு வாப்பா மாறா. அந்த தலத்திலே அழியக்கூடிய நாளாயிடுது ஆயிடுதே. மக்கா அழியும் முன்னால் பார்க்க வேண்டும் என்று இஸ்லாமிய பெண்கள் எல்லாம் சொன்ன போது அமையோ நீரலப்ப வாலப்ப வாலப்ப மைதம் பிச்சலப்பையும் பள்ளிவாசல் ஓடி வாரா ஓடி வாரா. நடந்திருக்கு உண்மைகளை உண்மைகளை உண்மைகளே எப்பமார் பாக்குறார பாக்குறாரே. கொடிமரமும் புடுங்கி இருக்கு, பிடுங்கி இருக்கு, ஓரங்கள் உடஞ்சி இருக்கு, உடஞ்சி இருக்கு, கவிதங்களும் நொறுங்கி இருக்கு, நொறுங்கி இருக்கு. அல்லாவுக்கு முன்னால என்னாலே செங்கத்துண்டு மாட்டெலும்பு மாட்டெலும்பு மலையாக குமிஞ்சிருக்கு. குமிஞ்சி இருக்கு. மாட்டெலும்பும் செங்கத்துண்டும் மலையா குமிஞ்சிருக்கத பார்த்தாங்க. பார்த்தார்கள் பார்த்தார்கள். அப்ப மீராலப்பையும் வாவாலப்பையும் மைதமிச்சலப்பையும் இதுவரைக்கும் இந்த வாசல்ல வாசல்ல இப்படி ஒரு கொடுமை நடந்தது இல்லையே, கிடையாது கிடையாது. இப்படி ஒரு அட்டூழியம் நடந்தது தெரியாத, கிடையாது கிடையாது. இது காத்தா இருக்குமா கருப்பா இருக்குமா இருக்குமா, இது பேய் பிஜாச்சு வந்து அடைஞ்சாலும் அடைஞ்சிருக்குமோ அடைஞ்சிருக்குமோ. இந்த செய்திகளை தெரியணுமானா தெரியணுமானா அழகான கோடாங்கி பார்க்கணும். பார்க்க வேணும். அந்த கோடாங்கியை பார்த்தால் பார்த்தால் நம்ம கண்ணாலே கண்டமுன்னா கண்டமின்னா கோடாங்கியை கூப்பிட்டு கூப்பிட்டு கோடாங்கி அடித்து குறி கேட்கணும். கேட்கணும். இங்க நடந்த உண்மை என்னன்னு தெரிய வேணும் என்று தெரிய வேணுமென்று அவலப்ப மீராலப்ப வீராலப்ப ஐதம் பிச்சலப்ப கோடாங்கிய தேடி எல்ல தேடியல்லோ தேடிய ஊருக்கு வருவாரா வருவாரா. தேடியல்லோ ஊருக்கு தான் வருவாரா வருவாரே. இந்த தாமரக்குளம் சுடலை இந்த சுடலையும் தான் சொருவத்தை மாத்திட்டார மாத்திட்டார மாத்தின மாயாண்டி மாயாண்டி கோடாங்கி வடிவத்தில 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 உடலை கோலம் கொண்டு நிக்கார அலிக்காரே. ஒரு கோலம் கொண்டு நிக்காரே இந்த பேச்சு மாயாண்டியும் மாயாண்டியோ காவி வெட்டியோ அக வேட்டி வெட்டி அங்கத்தில உடுத்தி கொண்டு உடுத்தி கொண்டு பஞ்சச்சர வேஷம் கொண்டு வியாசம் கொண்டு பேச்சு மவனிக்கார யாரே லெப்பமார் பார்த்துட்டார. பார்த்துட்டார. இந்த ஐயா சுடல கொலு நிலையம் வாங்கணும், வாங்க வேணும் என்று மக்காவை ஆட்டி படைக்கணும், படைக்க வேண்டும் என்று மாடன் என்று பேரு வாங்கணும் வாங்க வேண்டும் என்று என்று மாறுதட்டி சபத வைச்ச மாயாண்டி பேச்சு மவன் பேச்சு மகன் இப்படி ஒரு வேடம் எடுத்து நிற்கவும் நின்ன போதே அந்த மீராலப்பை வாவாலப்ப மைதம் பிச்சல் எப்ப கூடி கூடி எங்க ஐயா சுடலே என்ன கேட்கா தெரியுமா? கேட்கிறார் ஐயா. ஊரு என்னையா பேர சொல்லையா சொல்லையா பேர சொல்லையா பேர
தனியாக வந்தது என்னையா அப்பா பேரை சொல்லையா வந்தது என்னையா ஏலப்பமார் காக்கும் போதே கும்போதே தாமரக்குளமாயாண்டி மாயாண்டே ஊரு பெற சொல்லுவாரா